பாடியாடி பல ஊர்கள் போய் அன்னமன் நடையாளோடும் அமருமிடம் புன்னைனன் மாமல்லர் பொன்னுதிர்க்கும் இந்த கேத்திரத்திலே ஈசான்ய பாகத்திலே தற்பொழுது நாம் எல்லாம் நின்று இருக்கக்கூடிய சூரிய தீர்த்தத்தினுடைய கரையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூரிய தீர்த்தம் அனைத்து தீர்த்தங்களுக்கும் பிரதானமானது. முதல்ல முன்னமே சொன்னது மாதிரி போன வருடத்தில் நடந்த ஸ்ரீ லட்சுமி தீர்த்தம் நம்ம கண்ணு முன்னாடி அங்க தெரியுது. முதல்ல குடவரைக்காளி அம்பிகா சன்னதிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லட்சுமி தீர்த்தமானது புனரமைக்கப்பட்டு பக்தர்களுடைய வழிபாட்டுக்காகவும் சந்திர தீர்த்தம் 2 தீர்த்தங்களும் இந்த சங்கம சிறப்பாக பேராதரவோடு அனைத்து சிவனடியார்களுடைய ஒத்துழைப்போடு மிகச் சிறப்பாக நடந்தேறி இருக்கின்றது. தற்பொழுது நாம் இருக்கின்றது இந்த சூரிய தீர்த்தம். இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரிய தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சந்திர தீர்த்தம், இந்திர தீர்த்தம், வருண தீர்த்தம், வாயு தீர்த்தம்னு 10 தீர்த்தம். இந்த பேரெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த பேரெல்லாம் சும்மா நம்மளா முன்னோர்கள் இந்த தீர்த்தம் சூரிய தீர்த்தம்னு வைகி அது சந்திர தீர்த்தம் பண்றேன். இந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்றார், சுவாமியை பார்க்கிறார், பாபம் போறது. தீர்த்தம் பிரம்மதேவன் வர்றான். பிரம்மதேவனுடைய புண்ணியம் என்னன்னா பிதுர் தோஷங்கள் நீங்கும். நமக்கு முன்னாடி தவறி போன அப்பா தாத்தா அதற்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் நமக்கு இட்ட சாபங்கள் எல்லாம் இந்த பிதுர் சாபம்னு சொல்றது. இந்த பிதுர் சாபம் இருந்ததுன்னா கல்யாணம்னா குழந்தை பிறக்காது, வீட்டில் பெண்கள் இருப்பாங்க, கல்யாணம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் ஆகாது, 30-35 வயசு ஆகிடும், கல்யாணம் ஆகாம இருப்பாங்க, வீட்டில் எப்ப பார்த்து சண்டை சச்சரவுகள். இதெல்லாம் எதனால வர்றதுன்னு கேட்டா பிதுர் தோஷங்கள் இருக்க கண்டுதான் வருது. அப்போ இந்த சூரிய தீர்த்தம் சூரியன் சொல்லிட்டு போறான், இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி சுவாமியை வழிபாடு செய்தால் பித்ரு தோஷங்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை சூரிய தேவன் 3 ஞாயிற்றுக்கிழமை பானுவாசரம்னு சொல்றது. இந்த 3 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணி சுவாமியை வழிபாடு செய்தால் அவர்கள் வாழ்விலே உள்ள பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி என்னென்னலாம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணி வேண்டாங்களோ அத்தனை புண்ணியமும் அவங்களுக்கு சேரும்னு சொல்லி நம்ம சொல்லலை. விருத்தபுரி மகாத்மியத்துல வியாசர் சொல்றார் அத்தனையுமே. இதெல்லாம் இப்பெல்லாம் யாரும் சொல்லி வச்சுட்டு சும்மா 10 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போல. 2000 ஆண்டுகள் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராமாயணம் மகாபாரதம் தோண்டிய காலத்திலிருந்து சுவாமி. உதாரணம் தீர்த்தாண்ட தானம். ராமர் இந்த வழியா போகும்போது அவர் தாகத்தை தீர்த்த சுவாமி சர்வ தீர்த்தேஸ்வரர். அப்ப ராமாயண சுவாமி போகும்பொழுது விருத்தபுரீஸ்வரர் இங்க இருந்திருக்கார். சம்பந்தர் வர்றார், சுந்தரர் வர்றார், நாவுக்கரசர் வைப்புஸ்தலமா வச்சு பாடுறார், மாணிக்கவாசகர் பாடுறார், அருணகிரி பெருமான் முருகனை திருப்புகள்ல பாடுறார். இவ்வளவு பேர் வணங்கும் பொழுது இப்ப பாருங்க, முதல்ல லட்சுமி தீர்த்தம் புனரமைப்பு பண்ணும் பொழுது இவ்வளவு கூட்டங்கள் இல்லை. இப்ப பாருங்க, அடுத்த 2 தீர்த்தங்கள் பண்ணி சங்கிரமம் பண்ணும் பொழுது எவ்வளவு பேர் இன்னைக்கு அழையாமலேயே அத்தனை பேரும் அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்காக இங்க கடலென வந்திருக்கீங்க. இந்த நேரத்தில் இந்த சூரிய தீர்த்தத்தை உங்க எல்லாரும் முன்னாலையும் விவேகானந்தா கேந்திரா மூலமாக அவங்களுடைய அரும் பணியோடு அவங்களுடைய பெரும் சக்தியோடு அவங்க கவனம்லாம் அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுட்டா முதல்ல இதை மக்கள் வழிபாட்டுக்கும் ஸ்நானத்துக்கும் விட்டுருங்க, முதல்ல திறந்து விடுங்க, அதுக்கப்புறம் சூரிய தீர்த்த வேலை ஆகட்டும், அப்புறம் திறந்துக்கணும்னு சொல்லி அவங்க அங்கிருந்து ஒரு ஊக்குவிப்பை கொடுத்து கொண்டே இருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய நிர்வாகியாக தர்மகர்த்தா ஸ்ரீ செட்டியார் அவர்களும் இந்த நேரத்தில் இங்கே வருகை. இந்த பேருக்கு அதுவே தெரியல. அதாவது கோயில் திருப்பணி 11 ஆண்டுகள் ஆச்சு. இந்த வருஷம் திருப்பணி பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுங்கிறதுக்காக கோயில் திருப்பணி பெரும் முயற்சியோடு கிராமத்தார்கள் நாட்டார்கள் மற்றும் தர்மகர்த்தா அவருடைய பெரிய சக்தியோடு இந்த திருப்பணிகள் நடந்துருக்கு. கிராமத்தார்கள் நாட்டார்கள்லாம் கோயிலுக்கு அப்போ எல்லாருமே வரணும், கோயிலில் சுவாமியை வழிபாடு பண்ணி சீக்கிரமாக கும்பாபிஷேகம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே நேரத்தில் சுவாமி என்ன கட்டளை இட்டிருக்காருன்னா, திருவிழா தான் நின்று போச்சு, நீங்கள்லாம் சும்மா இருக்காதீங்க, என்னோட தீர்த்தம் இருக்கு கையில் எடுத்துட்டு அவ்வளோ தீர்த்த பணிகளை நீங்கள் செய்யுங்க, இது நிறைவடையும் பொழுது கோயில் கும்பாபிஷேகம் ஆகிடும் சொல்லி சுவாமி கட்டளையிட்டிருக்கார். சுவாமியினுடைய கட்டளைக்கு இணங்க அத்துணை பேரும் ஒருங்கிந்தை வழி சொத்துக்கள் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறது. தந்தை வழி சொத்துக்கள் 3 ஞாயிற்றுக்கிழமை ஸ்நானம் பண்ணி சுவாமியை தரிசனம் பண்ணா தந்தை வழியில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனைத்தும் மீட்டெடுக்கப்படும் சொல்லி தன்னால சேருன்னு சொல்லி சுவாமி சொல்லியிருக்கார். அதனால இந்த சூரிய தீர்த்தம் என்ன கேட்டுக்கிறோம்னா, எத்தனையோ ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தை நம்ம புனரமைப்பு பண்றோம். அதனால யாரும் மனசுல எந்த சங்கடமும் படக்கூடாது. என்னோட இடம் இப்படி இருக்கு, என்னோட இடம் இப்படி போயிடுது, யாருக்காக பண்றோம்? சக்கரத்து சந்திர தீர்த்தம் பண்ணிருக்கமே, அந்த இடம் இவ்வளவு பெருசுன்னு யாருக்காக தெரியுமா? யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு அங்கே எப்பேற்பட்ட தீர்த்தம் அங்கே உருவாகிருக்கு. இன்னும் எத்தனை தலைமுறைகள் அங்கே ஸ்நானம் பண்ண போறாங்கன்னு தெரியல. உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை ஜீவராசி எத்தனையும் அமைதியா இருந்து பார்த்துட்டு இருக்கார். அவன் அருளாளி அவன் தாள் வணங்கின்னு அவர் என்ன பணி நமக்கு இடுறாரோ அந்த பணியெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம். இந்த தீர்த்தத்தை இப்போ எல்லாரும் நீங்க பார்த்தார்கள் சார்பாகவும்
தர்மகர்த்தா செட்டியார்கள் சார்பாகவும் அத்துணை மாணவர்கள் இங்கே வருகை தந்து சுவாமியினுடைய பெரும் முயற்சியோடு இந்த காரியங்கள் எல்லாம் அந்த ஒரு பெரும் முயற்சியில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எப்படி நான் அணில்னு சொன்னார்கள் கிராமத்தார்கள் இருந்து அதில் இருந்துட்டு தன்னுடைய பணி இந்த பணிதான் சொல்லி இதிலேயே தன்னை ஒருங்கிணைத்து இந்த பணி இந்த திருத்தங்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்பாக அமைய தன்னுடைய அத்துணை வேலைகளையும் ஒதுக்கி விட்ட திருத்தங்கள்லாம் செய்கிறாங்கன்னா சின்ன விஷயம் கிடையாது. நம்ம ஒரு வீடு சாதாரண வீடு கட்டுறோம் தான் எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ ஒரு கிராமத்தில் ஒரு 3 தீர்த்தம் புனரமைக்கப்பட்டிருக்குன்னா அதற்கு எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்கணும், எவ்வளவு நிதியுதவி தேவைப்பட்டிருக்கணும், எவ்வளவு சங்கடத்தை மனசில் தாங்கிட்டு இருக்கணும், எல்லாத்தையும் எல்லாரும் இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்கணும். அதனால அடுத்தடுத்து வரக்கூடிய அத்துணை தீர்த்தங்கள் புனரமைக்கப்படும் பொழுதும் கிராமத்தார்கள் அந்த இப்போ சந்திர தீர்த்தம் புனரமைச்சதுனால இப்போ வரக்கூடிய பௌர்ணமி பூஜை வந்து சந்திர தீர்த்தத்தில் நடக்குது. வர்ற புதன்கிழமை அன்னைக்கு பௌர்ணமி வருது, அது சந்திர தீர்த்தம். அதுக்கு அடுத்த பௌர்ணமி பிரம்ம தீர்த்தம், அப்புறம் மறுபடியும் லட்சுமி தீர்த்தம். இப்படி 3 தீர்த்தத்தில் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் சூரிய தீர்த்தம் தயாரான பிறகு அப்புறம் சூரிய தீர்த்தம். இப்படி ஒவ்வொரு தீர்த்தமாக புனரமைக்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தீர்த்தத்தில் பௌர்ணமி பூஜை. இப்படி 10 தீர்த்தத்தையும் அமைச்சு 10 தீர்த்தத்திலையும் மாதம் மாதம் பௌர்ணமி பூஜை பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அப்புறம் வந்து இது மாதிரி இந்த பணிகளெல்லாம் விவேகானந்தா கேந்திரா நிறையா நிதி உதவி செய்கிறவங்களை வச்சு பல நிறுவனங்கள் சேர்ந்து நிதி உதவி வாங்கி விவேகானந்தா கேந்திரா தான் இதை வந்து சிறப்பாக நமக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க நிறையா நிதி உதவி இதுக்கு பண்ணியிருக்காங்க, நிறையா செலவு பண்ணுறாங்க. ஒவ்வொரு குளமும் 40 லட்சம் 50 லட்சம் 60 லட்சம் தான், எதுவும் 1 லட்சம் 2 லட்சமே கிடையாது. இதுக்கெல்லாம் சாதாரணமாக ஒரு தனிநபர் வந்து நிதி உதவி பண்ண முடியாது. பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்பரேட் நிறுவனங்கள் நிறையா பல லட்சம் ரூபா நிதி கொடுக்குறாங்க. அதெல்லாம் யாரை நம்பி கொடுக்குறாங்கன்னா கேந்திராவை நம்பி கொடுக்குறாங்க, விவேகானந்தா கேந்திராவை நம்பி. அதெல்லாம் அவங்க வாங்கி இதெல்லாம் நமக்கு சிறப்பாக செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளால் முடிஞ்சது என்னென்னா நம்ம பணம் கொடுக்க வேண்டாம். நம்மளால் முடிஞ்சது ஒரு லோடு முண்டுக்கல், இல்லை ஒரு லோடு 1.5 ஜல்லி, இல்லை ஒரு லோடு 3/4 ஜல்லி. நம்மளால் முடிஞ்சது வேலை நடக்கும்போது நம்ம வீடு கட்டுறோம், வாங்கி கட்டுறோம், நம்ம கட்டுறோம், அது வீடு நம்ம வீடு நல்லா இருக்குது. அது மாதிரி நம்ம குளம் தான் இது. அப்போ இந்த குளம் நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு லோடு முண்டுக்கல் வாங்கி கொடுத்தோம்னா, நம்ம வாங்கி கொடுத்த கல் இந்த குளத்தில் இருக்குது அப்படின்னா நமக்கு 4 தலைமுறைக்கு அப்புறம் வந்தவங்க கூட பெருமையாக சொல்லுவான், எங்கள் தாத்தா வாங்கி கொடுத்த ஒரு லோடு கல் இதுக்கு அடியில் இருக்கியா அப்படின்னு சொல்லுவான். ஒரு லோடு வாங்கி கொடுக்க முடியாத மக்கள், சாதாரண மக்களாக இருந்தாலும் ஒரு முண்டுக்கல் வாங்கி கொடுத்தாலும் புண்ணியம் தான். ஒரே ஒரு முண்டுக்கல் 22 ரூபா. ஒரு முண்டுக்கல் வாங்கி என்னால் முடிஞ்சது 50 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முண்டுக்கல் கொடுத்தாலும், ஒரு மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தாலும் சாமி சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டு நம்ம காரணம் பார்ப்பார். அதில் இருக்கிறவங்க நிறையா செய்யுங்க, முடியாதவங்க ஒரு முண்டுக்கல்லாது ஒரு மூட்டை சிமெண்டாது வாங்கி கொடுங்க. எல்லாரும் இந்த பயனை அடையணும். ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து காசி வரைக்கும் இந்த இந்தியாவில் உள்ள பல பேர் இதுக்கு நிதி கொடுக்குறாங்க. பல பேர்கிட்ட போய் விவேகானந்தா நிதி வாங்குறாங்க. அப்போ எங்கெங்கேயாலும் இருந்தாலும் நிதி கொடுக்குறாங்க. நம்ம உள்ளவங்க நிறையா செய்யணும். அதனால் இந்த நேரத்தில் வேண்டுகொள்கிறேன், பொருளாக கொடுங்க. எல்லாரும் பணமாக கொடுக்குறேன்னாலும் பொருளாக உங்களால் இயன்ற அளவு என்ன உங்களுக்கு தோணுதோ. இப்போதைக்கு உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா பணம் இருக்குன்னா 1000 ரூபா பணம் இருக்கு, என்ன வாங்கி தரேன்னு கேளுங்க. 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தனா 2 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுங்க. அது மாதிரி முடிஞ்சதை செஞ்சு எல்லாரும் இதில் பங்களிப்பு செய்யணும்னு எல்லாரையும் வேண்டிக்கிறேன். ஓம் விகிருத்தியை நமஹ, ஓம் வித்யாஜி நமஹ, ஓம் சர்வபூத கிதப்பிரதாஜி நமஹ, ஓம் சர்வமரீம் பூமி தேவியை நமஹ. சர்வ எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்க. கங்கே யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி தீர்த்தேஸ்மின் சந்நிதிஹி பவ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே.